குப்பை மேனி. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய மூலிகைகளில் இதுவும் ஒன்று. வசம்பு எவ்வாறு குழந்தைகளை பராமரிக்கின்றதோ அதேபோல் குப்பை மேனியும் பராமரிக்கும். உடலில் ஏற்பட்ட நஞ்சுக்களை போக்கும், வறட்டு இருமல் இவற்றை தடுக்கும், தோல் அரிப்பு வராமல் பாதுகாக்கும். ஆகையால் குப்பை மேனி இலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு ஒரு கிருமி நாசினி, இரத்த சுத்தி, பிளட் பியூரிஃபையர் என்று பெயர். 8 மிளகு இருந்தால் எதிரி வீட்டிலும் சாப்பிடலாம் என்கிற பொருள்படும்படி மிளகிற்கு ஒரு உயர்ந்த தத்துவம் உள்ளது. மிளகு இரத்தத்தை சுத்தப்படுத்தி வறட்டு இருமல் வராமல் பாதுகாக்கும். ஆகையால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுனை. நாட்டு பசுனை உடலுக்கு குளிர்ச்சி தரும். உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தணித்து இருமலை நீக்கி வயிற்று பொருமல், வாயு கோளாறு இவற்றை நீக்கும் என்பதால் நாம் நாட்டு பசுனையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அரிசி திப்பிலி. எளிமையான முறையில் ஜீரண சக்தி, இரத்த சுத்தி, வறட்டு இருமல் இவற்றை நீக்கும். ஆகையால் அரிசி திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கருஞ்சீரகம். மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யும், அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும், நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கும். ஆகையால் கருஞ்சீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் லவங்கப்பூ. நறுமணம் உள்ள லவங்கப்பூ பல்வேறு வகையான பல்வேறு நோய்களுக்கு அருமருந்து. வயிற்று பகுதியில் தோன்றக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை விலகும். மேலும் பற்களில் தோன்றக்கூடிய பல நோய்களை போக்கும். ஆகையால் நாம் லவங்கப்பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் கிருமி நாசினி. புற்றுநோய், நுரையீரல் பகுதியில் தோன்றக்கூடிய நோய்கள், விலா எலும்பில் பற்றக்கூடிய பல நோய்கள், மார்பு சளி, சளியினால் ஏற்படுகின்ற தொற்று நோய்கள் இவற்றை நீக்கும் என்பதால் நாம் கஸ்தூரி மஞ்சளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சுக்குத்துண்டு. பல நோய்களுக்கு அருமருந்து. பல்வேறு வகையான வயிற்று வலியை போக்கி நுரையீரலை சுத்தப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய கிருமிகளை போக்கும் என்பதால் நாம் சுக்குத்துண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள் கடுமையான இருமல் மற்றும் வாயு கோளாறுவை நீக்குவதற்காக நாம் செய்ய போகின்ற மருத்துவத்தின் செயல்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.